அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்கள் ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு. ஆக சிம்ம ராசிக்கு நல்லா கவனிங்க, 5-8க்குரியவன். சிம்ம ராசிக்கு 5-8க்குரியவன். ஆனால் சிம்ம ராசிக்கு உண்மையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது. சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பதவி நிச்சயமாக உண்டு. சிம்மம் ராஜாவாக தான் இருப்பீங்க. ராஜா தான். ஏன்னா இப்போ அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இப்போ சிம்மத்திற்கு 5-8க்குரியவன் 26/5/2026 அன்று 12ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகராசிக்கு. அந்த கடகராசிக்கு குருபகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். ஒரு விஷயம், முதல்ல இந்த 12ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்துக்குரிய குரு, மீனராசி 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 12ஆம் இடமான கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அப்ப 8க்குரியன் 12ஆம் இடத்துக்கு வந்தால் சற்றும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம், எதிர்பாராத பதவி, எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு லாட்டரி யோகம், எதிர்பாராத பதவி யோகம், பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக ஏற்படும். ஆச்சரியமா நடக்கும், அற்புதமா நடக்கும். சிம்ம ராசிக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது 12ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். 12ஆம் இடத்துல குரு சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல கெட்டு போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. 12ஆம் இடத்துல போனால் 12ல் குரு கெட்டுட்டார். கெட்டாலும் மேன்மக்களே. ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். சூரியன் மிகப்பெரிய ராஜா,
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இது ஒரு அற்புதமான ஒரு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அதே நேரம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு வந்தால் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வரும்தா எதிர்பாராத விபரீத ராஜ யோகம். நல்ல சொத்து சுகம் சேரும், பதவி கிடைக்கும், காசு பணம் அப்படியே கொட்டும், எதிர்பாராத கொட்டும், பணம் சேமி விரயமாகாது. அதே நேரம் கடன் அவமானம், கடன் நெருக்கடி, அவமானம், நோய் நொடி, இதிலிருந்து விடுபடக்கூடிய 12ஆம் இடம் இதெல்லாம் செய்யும். நோய் நொடி கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும். இதிலிருந்து விடுபடக்கூடியது தான் அந்த சிம்ம ராசிக்கு. இதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ 12ஆம் இடம் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது. எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? கடனே இல்லாத வருமானம் அதிகமாக வந்தால் காசு பணமும் வருமானம் நிறைய கொட்டும். அதே நேரத்தில் கடன், நோய், வழக்கு, நெருக்கடி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு மனுஷன் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டானே அப்போ தானே தூக்கம் வரும். அதனால தான் 12ஆம் இடம் நிம்மதியாக தூங்குற இடம்னு சொன்னேன். இப்போ புரியுது அவங்களுக்கு சிம்ம ராசிக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்ன்றது உறுதி, அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சிம்ம ராசிக்கு முதல்ல 4ஆம் இடத்தை பார்க்குறார். கடகத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இடம், வீடு, வண்டி, வாகனம் சூப்பர், சொந்த தொழில் பிரமாதம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த சிம்ம ராசிக்கு இந்த 4ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்க்கறதுனால மனசு வந்து அதாவது நோய், அதாவது 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம் சொல்கிறது. எந்தவித நோய் நொடி இருந்தாலும், ஏற்கனவே சொல்லிட்டேன் 12ஆம் இடத்துல நோய் நொடியெல்லாம் வைத்திய செலவுலாம் இல்லாமல் போயிடும்னு. இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசில் வந்து உடலில் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கை போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஒரு பார்க்கக்கூடிய இடம் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்க எதிரிய வெல்லும், எதிரிய வெல்லும், அரசாங்க தேர்வில் வெற்றி பெறலாம், உயர்ந்த பதவியை பெறலாம், ஒரு காவல்துறை, இராணுவம் போன்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஆகலாம், உயர்ந்த அதிகாரியாக தேர்வு செய்யலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு அரசியலில் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு அடையலாம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி அடையலாம், அரசியலில் மிகப்பெரிய பதவி அடையலாம். ஆக பேர், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை இன்னும் அதிகமாக போகும். ஆக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குருனால் எவ்வளோ யோகங்கள் கிடைக்குது பாருங்கள். 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, விரயஸ்தானம் சொல்லிடலாம் ஒரு வார்த்தையில். 12ஆம் இடம் விரயஸ்தானம். என்ன விரயமாகுது? கடன் விரயமாகுது, நோய் விரயமாகுது, அதே நேரத்தில் பட்ட அவமானம் கண்ணுக்கு தெரியாமல் போகுது, இதெல்லாம் விரயமாகுது. நல்லது நடக்குது, நிம்மதி இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்குறார் குரு. அந்த 12லிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத சொத்து சுகங்கள், எதிர்பாராத பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான யோகங்கள் சிம்ம ராசிக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களாக, அதிரடி யோகங்களாக இருக்குது. ஆக இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க.